வியர்த்தியெல்லாம் இருக்கிறாங்க. காமெடி இருக்கா? காமெடிலாம் இருக்கா? காமெடியெல்லாம் இல்லை. சீரியஸா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. பாபி சிம்ஹா, சித்தார்த் இவங்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யாருமே இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கு. வைக்கும்போது நம்மளுக்கு போர் அடிக்கும். ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் போகும்போது கண்டென்ட்டே இல்லாமல் ஜஸ்ட்டு வட்டுறாங்க முதல்ல போலீஸ் ஓட்டுறாங்க, அப்புறம் உள்ள ஆளுங்க ஓட்டுறாங்க, புதுமாவை ஓட்டுறாங்க. அப்படிலாம் வரும்போது இடத்துல கமலை ஒரு இடத்துல நிகழ்ச்சி எல்லாருமே கல்லால் அடிப்பாங்க. நமக்கு எந்த ரேஞ்சில் வந்து ஐயோ அடிச்சு கொள்ளுங்க இந்தியன் திரையெல்லாம் வச்சு நம்மளை ஆடியன்ஸை கொள்ளாதீங்கிற மாதிரி அந்த மாதிரி நமக்கு தோணுச்சு. பட் உண்மையாக சொல்ல போனால் படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் த்ரீ ட்ரெய்லர் கொடுத்தாங்க. படத்தில் என்ஜாய் பண்ணது அந்த இந்தியன் த்ரீயோட ட்ரெய்லர் மாதிரி தான். இந்தியன் 2 உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். மியூசிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது போயிட்டுருக்கு. அனிருத்தோட சாங் ஃபஸ்ட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அன்றைக்கி ரஞ்சில சாங் பண்ணியிருந்தாரு. அது வந்து ரொம்ப ஒரு லோக்கலாக பண்ண சார் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே டேரக்டர் தான். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து லாஜிக் மிஸ்டேக்காக ஒரு விஷயத்த வந்து பண்ணும்போது, ஏன்னா 106 வயசு ஒரு பெரிய அவர் வந்து வரலாம் விளையாது சொல்கிறாங்க. ஒரு 106 வயசுக்காரவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி தெரியாது அவர் என்ன பண்ணுறாருன்றது நம்ம கேரக்டரு பேசாமலே அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அந்த ஸ்க்ரீன் பேசுகிற ப்ரெசன்ஸில் இதில் பேசிக்கிட்டே இருக்காரு, பார்க்கவே முடியல, அந்த ஆக்டிங்கை ஃபீல் பண்ண முடியல. அந்த உண்மையிலே கமல் சார் பேசுகிற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி தெரியல. ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. சித்தார்த்தோட ரோல் எப்படி இருக்கு? சித்தார்த்தோட ரோல் வந்த வரைக்கும் லைக் எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பூமராங்க இருக்கு. ரொம்ப பூமரா இருக்கு. எப்படின்னா பூமர் மாதிரி ரொம்ப பூமரா இருக்கு. எப்படின்னா Jadi